ஏய் போ. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. லவ்னு நீ லவ்வுக்காக ஏங்கல. என் பேரு விஷால் இல்ல. போடா. எல்லாரும் இங்க காத்துட்டு இருக்கோம். பொண்ணு என்ன வெளியே போயிட்டு வருது. அதானே. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, பக்கத்துல ஒரு வேண்டுதல், அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இதோ இப்போ ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க. ஆமாமா, கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வருதா? என்னம்மா, ஏன் அவளை அடிக்க போறீங்க? எங்களை படு குழியில தள்ளிட்டு ஓடி போனவளை அடிக்காம கொஞ்சமா சொல்றேன். அம்மா வேண்டாம்மா. வர ஆத்திரத்துக்கு இவள அப்படியே வெட்டி போட்டுருவேன். என்னப்பா நீங்களும் சேர்ந்து தயவு செஞ்சு 2 பேரும் அமைதியா இருங்க ப்ளீஸ். இப்ப என்ன பண்றது? அம்மா அம்மா என்னங்க அழாதீங்க. முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. ரேவதி, இப்போ நீ தெளிவா முடிவெடுத்தே ஆகணும். நான் நீ லவ் பண்ணது தப்புன்னே சொல்ல வரல. உங்க அப்பா அம்மா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைய விட நீ லவ் பண்ண வந்தா எல்லா விஷயத்திலயும் பெஸ்ட் அப்படின்னு நீ நினைச்சன்னா உன் மனசுல இருக்கிறத நீ சரியா சொல்லு. அவனை நான் கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுக்கு மேல நீ குழப்பிக்காத. இசை, நீ பேச பேசதான் எனக்கு இருந்த குழப்பெல்லாம் தீந்துச்சு. அம்மா, அப்பா, அம்மா. என் அப்பா அம்மா என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் முழுசா உணரல. விளையாட்டாவே இருந்துட்டேன். ஆனா ஆனா இவங்க நான் உயிரையே விட துணிஞ்சிட்டாங்கன்னு யோசிக்கிறப்போ என் மனசுல இருந்த அந்த வலி இருக்கே, நான் எப்போ அதை மறக்க மாட்டேன். ரேவதி, இசை, நீ கடவுள் மாதிரி வந்து என் கண்ணை திறந்துட்ட. ஏய் ரேவதி, அழாத. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. உட்காருமா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மாலையை போட்டுக்கோங்க. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. நல்லா இருங்க. உன் பேர் என்னம்மா? இசை. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமாமா? கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? அங்கிள், அதெல்லாம் நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க கேளுங்க, நோ ப்ராப்ளம். உன்னை மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, ரொம்ப பதுகுசா அலட்டல் இல்லாம இருக்க. உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எதுக்குமா? நீயே கேளுமா. என்னடா திடீர்னு இப்படி கேக்குறாளேன்னு தப்பா நினைக்காதம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கேளுங்க. எங்க பையன் அமெரிக்காவுல இருக்கா, நல்ல வேலை, ரொம்ப ஒழுக்கமான பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ எங்களுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க 2 பேருமே ஆசைப்படுறோம். அது நான் சார், நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. நீங்க யாருமா? நான் இவளுக்கு சித்தி.
சொல்லப் போனா இவ நான் பெத்த பொண்ணு மாதிரி. அப்படியாம்மா? சரி, என்ன சிக்கல்? இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும். அதான் என்னோட பழக்கம். என்ன உண்மை? ஆ, அது இவளுக்கு காது கேட்காது. நம்ப முடியல. இவளுக்கு காதுதான் கேட்காதே தவிர இவ ரொம்ப சாமர்த்தியசாலி. இவளோட குறை வெளியவே தெரியாத மாதிரி நல்லா மேனேஜ் பண்ணிடுவா. ஆனா நாளை பின்ன இத மறைச்சு உங்களுக்கு தெரிஞ்சு அப்புறம் உங்க புள்ள வாழ்க்கையில சிக்கல் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான் இப்பவே சொல்லிட்டேன். சாரிம்மா, வருத்தப்படாதம்மா. ஆமாம்மா, தப்பா எடுத்துக்காத. நாங்க கிளம்புறோம். அண்ணி, அமைச்சர் நாஞ்சில் சம்பத் அவர் சம்சாரத்தோட வராரு. அப்படியா? வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நல்ல காரியம் பேச வந்திருக்கோம். இவங்க என் மனைவி பரமேஸ்வரி. வணக்கம் மேடம். ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்ல போறேன். என் மக யாழினி ஒரு பிசினஸ் விஷயமா உங்க மூத்த மகன் ராகவ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கா. சந்திச்சதுல இருந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓ, பிரதர், அந்த பையனை தான் கட்டிக்கணும், போய் பேசுங்கன்னு சொன்னா. அவ எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவ விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம். அதான் கிளம்பி நேரா இங்க வந்துட்டோம். பிடிச்சிருந்தா தட்டு மாத்திக்கலான்னு ஏற்பாடோட வந்திருக்கோம். ஆ, நீங்க ஒரு மினிஸ்டர் எங்க வீடு தேடி வந்து கேக்குறது ரொம்ப பெரிய சந்தோஷம். எங்களுக்கு கௌரவமும் கூட. நல்லதும்மா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியம். மத்த எல்லாமே அப்புறம்தான். நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஜாதகம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, ஜாதகம் கையிலே இருக்கு. இப்பவே பொருத்தம் பார்த்துடலாம். பொருந்தாம எங்க போகுது? ராகவ், அம்மா. நம்ம ஜோசியருக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. சரிம்மா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கொடுங்க. இந்தாங்க. இந்த 2 ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா தாயே, ஓம் சக்தி. என்ன ஜோசியரே? அம்மா, இந்த 2 ஜாதகமும் பொருந்தாதும்மா.
கண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், யோனி பொருத்தம் இது எல்லாமே சரியா இருக்கு. ஆனா ரஜ்ஜு பொருத்தம் சரியா இல்லம்மா. அதனால என்னங்க, கணப்பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லாம் சரியா இருக்குல்ல? ஐயா, கல்யாணத்துக்கு பார்க்கும்போது மத்த எல்லா பொருத்தத்தையும் விட ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். அத மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது சரியா அமையலன்னா கட்டிக்க போறவங்களோட ஆயுளை பாதிக்கும். அதனால இங்க பாருங்கம்மா, நான் யாரு, என் செல்வாக்கு என்ன, என் சொத்து மதிப்பு என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். என் ஒரே மகள் யாழினிய கட்டிக்கிறதுக்கு அவன் தவம் இருக்கான். ஒரு சின்ன ஜாதக பொருத்தம் இல்லைங்கிறதுக்காக இந்த திருமணத்தை நிறுத்தணுமாங்கிறத நல்லா யோசிங்க. ஏதாவது பரிகாரம் வேணா பண்ணிக்கலாமா? இல்லங்க, ஜாதகம் சரியா இருந்திருந்தா அடுத்த செகண்டே நான் தட்டை மாத்திருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க, இதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்க வேற இடம் பாருங்க. சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இன்னும் வேற ஜோசியர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம்ல. சிந்தாமணி, ஜாதக பொருத்தம் சரியில்லாதப்ப வேற பேச்சுக்கு இடமே இல்ல. நீ பேசாம இரு. நான் உன்னை கேட்கிறேன், உங்க 2 பசங்கள்ல ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க பேசாம போங்களேன். ஏன் தேவையில்லாம ஏன் பிபியை ஏத்துறீங்க? என் பசங்களை பத்தி எனக்கு தெரியும் ஐயா. என்ன மீறி, இந்த குடும்பத்தை மீறி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரிம்மா, இனிமேல் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த காலத்திலயும் உங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்களேன்னு நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. நான் வாரேன். சொல்லு சிந்தாமணி, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கு அண்ணி. புருஷன் துபாயில இருக்காரு, நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போய் தனியா இருக்கீங்க. ரொம்ப வருத்தமா பேசுறிய சிந்தாமணி. எப்படி அண்ணி வருத்தம் இல்லாம இருக்கும்? நீங்க நான் எனக்கு தனி பிரியம். நீங்க இந்த வீட்டோட ராணியா இருந்து நீங்க அதிகாரம் பண்ணா உங்க பக்கத்துல நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இந்த சுபத்திரல இங்க உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டோட மூத்த மருமக நீங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம எங்கேயோ இருக்கீங்க. வேலைக்காரியா வந்தவ இங்க மகாராணியா இருந்துகிட்டு சட்டம் பேசிட்டு இருக்கா. ரொம்ப ஆடுறாளாவ. அதை ஏன் கேக்குறீங்க அண்ணி? இன்னைக்கு மினிஸ்டர் நாஞ்சல் சம்பத்து வீட்டு படியேறி வந்து அவர் மகளுக்கு ராகவ மாப்பிளைய கேட்டாரு. அதுக்கு இவ என்ன சொன்னா தெரியுமா? ஜாதகம் ஒத்து வரல அப்படி இப்படின்னு சொல்லி மினிஸ்டர்னு கூட பார்க்காம சம்மந்தம் பேச முடியாதுன்னு அனுப்பிட்டா. என்ன திமிரு பாத்தீங்களா? ஓ, அவ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? நீங்க இல்லாத இடத்துல கண்டதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. எங்க வீட்டுக்காரு துபாயில இருந்து பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, பானுமதி அக்கா எப்ப இந்த வீட்டை விட்டு போனாங்களோ அப்பவே இந்த வீட்டோட அம்சம் போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. நீ ஒருத்தியாவது அந்த வீட்ல என் மேல கொஞ்சம் பாசமா இருக்கி, அது வரைக்கும் சந்தோஷம் சிந்தாமணி. நீங்க இந்த வீட்டுக்குள்ள ராணியா மறுபடியும் வரணும். எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்றணும். அந்த சுபத்ராவை டம்மியாக்கி போரம் கட்டணும். நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நீங்க தான் பவர்ஃபுல்னு நிரூபிக்கணும். நீ நினைக்கிறது நிச்சயம் நடக்கும். கூடிய சீக்கிரமே நடக்கும் சிந்தாமணி. சரி சரி, நான் வெச்சிடுறேன் ஆண்டி. சரி. யாரத்த போன்ல? சிந்தாமணிதான். தீப்தி, ஓ மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியுதுமா. நீ கவலைப்படாத. அந்த சுபத்ராவோட பையன் ராகவுக்கு தான் நான் உன்னை கட்டி வைக்க போறேன். நீதான் அந்த வீட்டோட மூத்த மருமக. கேட்க சந்தோஷமா இருக்கு, ஆனா இது நடக்குமா அத்தை? நிச்சயமா நடக்கும். நான் தோத்த இடத்த ஒன்ன வச்சுதான் ஜெயிக்க போறேன்.
நீதான் அந்த வீட்டோட மூத்த மருமக. எழுதி வச்சுக்கோ, இது இந்த பானுமதியோட வாக்குறுதி. இந்த வீடு தான். கத்தகச்சியா தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டு மாலா இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களை பத்தி சொல்லி உங்க நம்பர் கொடுத்தாங்க. நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, அத நீங்க சொல்லவே வேணாம். கல்யாண புரோக்கரை எதுக்கு கூப்பிடுவாங்க? கல்யாண விஷயமா தானே கூப்பிடுவாங்க. காது குத்தவா கூப்பிடுவாங்க. என்ன நான் சொல்றது? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். இது என் பொண்ணு வர்ஷினியோட ஜாதகம். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணும். ஓ, இந்த ஜாதகத்தோட பொண்ணு தான் உங்க மூத்த பொண்ணா? இல்லையே. அப்ப இளைய பொண்ணா? அது எப்படிமா? மூத்த பொண்ணு இல்லைன்னா இளைய பொண்ணு, இது ரெண்டு தானே ஆப்ஷன். நான் எப்போதுமே மேஜிக்கா லாஜிக்கா பேசுவேன். ஆமா சார், எனக்கு ஒரே பொண்ணு தான். அப்படியா? நான் வர்றப்போ ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தேனே. அது என் பொண்ணு இல்ல, என் ஓரவத்தியோட பொண்ணு. ஓ, அவளுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. என் பொண்ணுக்கு தான் நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். பாத்துடலாமா? நல்ல பையனா பாத்துடலாம் சார். நல்லா வசதியான பையனா பாருங்க. கார் இருக்கணும், பெரிய வீடு இருக்கணும். மாப்பிள்ளைக்கு மாசம் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் ரூபாயாவது வருமானம் வரணும். அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு என் பொண்ணு போனானா எந்த கஷ்டமும் படாம மகாராணி மாதிரி இருக்கணும். உங்களுக்கு சுபத்ரா தேவியை தெரியுமா? தெரியுமே, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை கோயில கூட பாத்திருக்கேன். அவங்களா பெரிய ரேஞ்சு சார். அவங்க பையன் ஜாதகம் கூட என்கிட்ட இருக்கு. பேசாம அவங்க வீட்டுல சம்பந்தம் பேசிடலாமா? நிஜமாவா? அட ஆமாம்மா. இந்த அம்பானி வேற அவசரப்பட்டு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க கேக்குற ரேஞ்சுக்கு சுபத்ரா தேவி வீட்டு சம்பந்தம் தான் ஒரே வழி. கிண்டல் தானே பண்றீங்க? புரிஞ்சா சரி, நான் வரேம்மா. நான் சேர்த்து வைக்கிற பையனும் பொண்ணும் லைஃப் லாங்கா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த கைராசி எனக்கு இருக்கு. சரி, ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பாருங்க. அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மினியேச்சர் மாடல் மேடம். வாவ், வெல் டன். அசத்திட்டீங்க. தேங்க் யூ சார். Sir? Wow. Sir, can I explain? Yeah. Okay. Entrance பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கு. இங்க சின்னதா ஒரு கோவில். நுழையும் போதே ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்ல மேடம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கிங் கிடையாது. பார்க்கிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான். ஆமா, பார்க்கிங்க மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சீங்க? கரெக்ட் சார். இந்த கேள்வி தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஐயோ, அந்த பொண்ணு ஏதோ சொல்லுச்சே. சார், காரோட சேஃப்டிக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணேன். நவம்பர் டிசம்பர் மாசத்துலலாம் சென்னையில வெள்ளம் வர்றது ரொம்பவே யூஷுவல் ஆயிடுச்சு. சோ இந்த டிசைன் படி காரை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்க் பண்ணா காரோட சேஃப்டி உறுதி. வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் காரெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் பார்க் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. வாவ். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா சார், பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பார்க் ஏரியா தான். வயசானவங்க, பெரியவங்க, குட்டீஸ்னு எல்லாருமே பீஸ்ஃபுல்லா வாக்கிங் போறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு ஜாலியா டிசைன் பண்ணிருக்கேன். பிரில்லியன்ட். பிரமாதமா பண்ணிருக்கீங்க. இந்த பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். பிரதர், இவன் பேசுறத பார்த்தா எனக்கு என்னவோ இதெல்லாம் இவன் செஞ்ச மாதிரியே தெரியல. வேற யாருக்கிட்டயோ இருந்து செஞ்சு எடுத்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு. டேய், எப்படிடா சொல்ற? இவர் பேசுறத பார்த்தாலே தெரியலையா? ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. ஒர்க் பண்ணவன் பேசுற மாதிரியே தெரியல. அவன் சொல்றதுல அந்த ஃபீல் இல்ல. சோல் மிஸ்ஸிங்.
மெக்கானிக்கலா பேசுறான். டேய் கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஷோ கடவுளே. உங்க மினியேச்சர் ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ மேடம். அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ராகவே சொல்லிட்டான். அவனையே அசத்திட்டீங்க. இந்தாங்க செக் வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். 10 லட்சம். இந்தாம்மா இதுல 10,000 இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் எதுக்கு? நீங்க பண்ண வேலைக்கு தகுந்த சன்மானத்தை தான் நான் கொடுத்திருக்கேன். ஆமா மேடம், நான் பண்ண வேலை தான் இது. அடுத்த ப்ராஜெக்டும் உங்களுக்கு தான். இதே மாதிரி மினியேச்சர் ரொம்ப அழகா பண்ணணும். கொடுங்க மேடம், எத்தனை ஆர்டர் வேணாலும் கொடுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். 10,000 ரூபாய் தான் செலவு, 10 லட்சம் ரூபாய் வரவு. ஒரே நாள்ல எவ்வளவு லாபம். அம்மா இசை ரொம்ப நன்றிமா. சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம். எங்க எங்கம்மா? பிசினஸ் மட்டும் தான் உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். மினியேச்சர் பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டியா? கோவிலுக்குடா. இன்னைக்கு உனக்காக துலாபாரம் கொடுக்கறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. குடும்பத்தோட போய் தான் இதெல்லாம் செய்யணும். மா நான் எதுக்குமா? ஏண்டா ஏற்கனவே கோயிலுக்கு போகும்போதும் நீ வரல, நாங்க மட்டும்தான் போயிட்டு வந்தோம். இப்படி எங்க போனாலும் நீ வரலன்னா என்னடா அர்த்தம்? மரியாதையா வர்றியா இல்லையா? ப்ளீஸ் பா, நான் வரல. விஷால், கோவிலுக்கு வாடா. கோவில் குளத்துலதான் அழகான பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சா நல்லா இருக்கும்ல.